السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: ادعوا ربكم تضرعا وخفيا. புகழனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகும். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அளவில்லா கருணையால் கிருபையால் ரஹமத்தினுடைய 10 நாட்கள் முடிந்து மஃபிரத்தினுடைய 10 ஆரம்பமாக 16வது நாள் தராவீஹ் தொழுகையை நாம் அமர்ந்திருக்கிறோம். அதே போல குர்ஆனில் நேற்றைய தினம் 1.25 ஜுஸுவும் இன்றைய தினம் 1.5 ஜுஸுவும் ஆக 17 ஜுஸுக்கள் நிறைவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் முழுமையாக கேட்கக்கூடிய ஓதக்கூடிய வாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தருவானாக. சஹருடைய உணவிற்காக வேண்டிய முகமது ஈசா அவர்கள் பணம் வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இதற்கு முன்னால் வழங்கியவர்களுக்கும் இனிமேல் வழங்க இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் இந்த மஃபிரத்தினுடைய பத்தில் உயர்வான அவருடைய அருளான மன்னிப்பை வழங்குவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் பள்ளிவாசலில் அரிசி நாளையும் கொடுக்கப்படும். காலை 10 மணி முதல் 12 மணி வரை வாங்காதவர்கள் வந்து வாங்கிக் கொள்ளுங்கள். வரும்போதே வரி பணத்தையும் எடுத்துக் கொண்டு வாருங்கள். வரி பணம் 250 ரூபாய், கஞ்சி வரி 500 ரூபாய். கஞ்சி காய்ச்சியவர்கள் 250 ரூபாய் கொடுத்தால் போதும். கஞ்சி காய்ச்சாதவர்கள் 750 ரூபாய் கொண்டு வரும். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ரமலானிலே அல்லாஹ் பல அருள்களை நமக்கு தந்திருக்கிறார். பல்வேறு சிறப்புகளையும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். ரஹமத்தினுடைய 10, மஃபிரத்தினுடைய 10 இதுக்கும் நன்னார். அது அல்லாமல் லைலத்துல் கத்ருடைய இரவு, அடுத்து கடைசி 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருப்பது, ஒற்றைப்படை இரவுகள். இப்படி அல்லாஹ் பல அருள்களை இரவாக நமக்கு இந்த ரமலானில தந்திருக்கிறான். அது மட்டுமல்ல, சாதாரண நாட்களில் நாம் செய்த நன்மையான காரியத்திற்கு 1 என்று இருந்தால் இதுல 70 முதல் 700 வரை நன்மைகளை அல்லாஹ் வழங்குகிறார். பல மடங்கு நம்முடைய செயல்களின் இஹ்லாஸை பொறுத்து அல்லாஹ் 700 வரை அல்லாஹ் வணங்குகிறார். இது மாபெரும் ஒரு அருள்கொடையாக, அல்லாஹ்வுடைய சிறப்பாக இந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாகிய நமக்கு மட்டும் அல்லாஹ் வணங்குகிறார். இதே போல இன்னொரு முக்கியமான ஒரு சிறப்பையும் அல்லாஹ் அருள்கொடையை வழங்குகிறான். அதுதான் துஆ. இந்த துஆ இருக்கிறதே நம்ம நேரடியாக அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறக்கூடிய ஒரு துஆவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தாகிய நமக்கு மட்டும்தான் அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்துகள் என்ன செய்வாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லுவாங்க, அவங்க அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, உதுஉ ரப்பக்கும், உங்களுடைய ரப்பிடத்துல போய் நீங்க துஆ செய்யுங்க அப்படிம்பாங்க. இப்ப நமக்கு அப்படி இல்லை. உங்களுடைய உம்மத்துகள் என்ன கேட்கிறார்கள் அதற்கு உடனே பதிலளிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லுவான். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்து அவர்களிடத்திலே கேட்பார்கள், எங்களுக்கு அது வேணும் இது வேணும். உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க. இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு சில நபிமார்கள் அவர்களிடத்திலே அந்த உம்மத்துகள் சொன்னவுடன் தான் அவர்கள் கேட்பார்கள்.
அந்த அளவிற்கு நபிமார்களுடைய அந்தஸ்து அல்லாஹ் இடத்திலே சிறப்பாக இருந்தது. அந்த நபிமார்களுடைய அந்தஸ்தை நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், நாமே கேட்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துகளுக்கு மட்டும் அந்த சிறப்பு. நபிமார்களுடைய அந்தஸ்திலே நம்மை வைத்திருக்கிறான் அவனுடைய உம்மத்தை. நமக்கு நாமே அல்லாஹ் இடத்திலே நாம் கேட்டு பெறும் ஒரு அருள் படையை அல்லாஹ் தந்திருக்கிறான். இது எந்த உம்மத்துக்கு அல்லாஹ் வழங்குறான். ஆயத்துக்களை நம்ம ஆழ்ந்து சிந்தித்தோம் என்று சொன்னால் பல கருத்துக்கள் நமக்கு அதிலே வெளியாகும். நிறைய கருத்துக்களை நம்ம தெரிந்து கொள்ளவில்லை, அதற்கு முயற்சிக்கவில்லை. எல்லோருமே தேவை உள்ளவர்களாக இருக்கும். யாரும் தேவையில்லை, எனக்கு கூடாது, எனக்கு தேவையில்லை, அது வேணாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு யாருமே இல்லை. அல்லாஹ் படைத்த அனைத்து படைப்புகளுமே, குறிப்பாக மனித இனம் அல்லாஹ் இடத்திலே தேவையாக இருக்கு. எல்லாத்துலையும் தேவை. இப்ப அல்லாஹ் ஒரு உயர்ந்த உம்மத்தாக நம்மை எல்லாம் படைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போர்ல சஜிதாவுல விழுந்து துஆ செய்யறாங்க. சஜிதாவுல விழுந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துஆ செய்யறாங்கன்னு சொன்னா, யா அல்லாஹ், இந்த சிறு கூட்டத்திற்கு வெற்றியை தரலன்னு சொன்னா, அங்க கொஞ்சம் பேர் தான், இந்த சிறிய கூட்டத்திற்கு நீ வெற்றி தரலன்னா, இந்த சிறிய கூட்டத்தை காப்பாத்தலன்னா, நாளைக்கு இந்த பூமியில உன்னை வணங்கக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துஆ செஞ்சாங்க சஜிதாவுல, இந்த பத்ர்ல வெற்றியை கொடு, இல்லாட்டி உன்னை வணங்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அவர்களுடைய துஆ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ தான் இன்னைக்கு நம்ம அமர்ந்திருக்கோம். சஜிதாவுல வீழ்ந்து கேட்ட துஆக்கள் என்பது வீண் போவதில்லை. அதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பின்பாக அது அல்லாஹ் உடனே ஒப்புக்கொள்ளும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்வார்கள், முஸ்லிமில பதிவாகி இருக்கிறது, மக்களிலே இயலாதவர் யார் தெரியுமா? துஆ செய்யாதவர் தான், துஆவில் இயலாதவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு விளக்கம் துஆ செய்யாதவர்கள் தான் என்று எழுதுகிறார்கள். இப்ப யார் துஆ செய்யலையோ அவர்கள் மக்களில் இயலாதவர், முடியாதவர். எனக்கு முடியலையேன்னு சொல்றமே, துஆ செய்யாதவர் தான் அல்லாஹ்ட்ட முடியாதவர். எவ்வளவு நாம் கவனக்குறைவாக இருக்கிறோம். துஆ என்பது ரொம்ப அலட்சியமாக நாம், துஆ என்பது மிக முக்கியம். எல்லா நேரத்திலையும் நம்ம துஆ செய்யணும். ஆமீன் சொல்றதுதான் ரொம்ப ரொம்ப குறையும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆமீன் சொல்றதை பற்றி. மெம்பர் படியில ஏறினாங்க ஆமீன்டாங்க, 2வது படியில ஏறினாங்க, 3வது ஆமீன் ஆமீன் சொல்லிக்கிட்டே ஏறினாங்க. அப்ப ஆமீன் யாரோ துஆ கேட்கிறாங்க, இவங்க ஆமீன் சொல்றாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள். சஹாபாக்களுக்கு மத்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்க, உட்கார்ந்து ஒரு விஷயத்தை சொன்ன உடனே ஆமீன் சொல்லுவாங்க. மெம்பர் படியில ஏறக்கூடிய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் ஆமீன்கிட்டே ஏறினாங்க. எல்லாம் முடிஞ்சவங்க சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன நீங்க ஆமீன் ஆமீன் சொல்லிக்கிட்டே ஏறினீங்களே அப்படின்னா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, உங்க மீது ஸலவாத் சொல்லாத நாசமாட்டுனாங்க, ஆமீன் சொன்னேன். ரமலானை அடைந்து யார் அதை கண்ணியப்படுத்தவில்லையோ அவர்கள் நாசமாட்டினாங்க, நான் ஆமீன் சொன்னேன். பெற்றோர்களுக்கு யார் கண்ணியம் கொடுக்கவில்லையோ, மரியாதை கொடுக்கவில்லையோ அவர்கள் வீணா போகட்டும் அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்ய நான் ஆமீன் சொன்னேன். அப்ப ஆமீன் என்பது நம்ம நல்லா சத்தமா சொல்லலாம். ஒன்னும் நம்ம கெட்டதை கேட்கல, நீ நாசமா போட்டோம், நீ அப்படி, அதெல்லாம் நம்ம கேட்கல. கேட்கறது கூட என்ன, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரப்பனா எங்களுடைய ரப்பே, ஆத்தினா எங்களுடைய ரப்பேங்கிறோம். ரப்பின்னு சொன்னா என்னுடைய ரப்பே. இப்ப நான் கேட்கிறேன் எனக்கு மட்டும். ரப்பனா என்று சொல்லும் பொழுது பன்மையாக எல்லாத்துக்கும் சேர்த்து, இங்க வந்தவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து கேட்கிறோம். ரப்பனா ஆத்தினா சித்துன்யா, யாரெல்லாம் எங்களுக்கு உலகத்துல கொடு, ஹசனத்தை நல்லதை கொடு, இப்போ நல்ல வாழ்க்கையை கொடு, எல்லாத்துலையும் நல்லதா இருக்கும். வஃபில் ஆகிரத்தி ஹசனா, கியாமத்து நாளையும் நல்லதை கொடு. இப்ப நம்ம எல்லாத்துக்கும் வந்தவங்க எல்லாத்துக்கும் கேட்கிறோம். அப்ப ஆமீன் அல்லாஹ் ஒப்புக்கொள், அவங்க சொல்றது கரெக்ட் தான், எங்களுக்கு சேர்த்து சொல்றாங்க, ஒப்புக்கொள். இதை நம்ம கேட்கறது. தராவியில நம்ம கடைசி துவா இடையில துவா செய்யறமே, அல்லாஹும்ம ஜஅல்னா பில் ஈமானி காமில், பரிபூரணமான ஈமான கூடாம நினை, எங்களுக்கு பரிபூரணமான
அதுல அப்படியே தொடர்ச்சியாவது எங்களுக்கு சொர்க்கத்துல ஊரில் ஏன் என்று சொல்லக்கூடிய அந்த அழகு கன்னிகள், எந்த ஒரு கசடும் இருக்காத, எந்த ஒரு அழுக்கும் இல்லாத, எந்த ஒரு அசிங்கமும் இல்லாத தூய்மையானவர்கள். அப்படி இரத்தம் ஓடுறது கூட அப்படி தெரியும். அவ்வளவு வெண்மையா இருப்பாங்க. அவ்வளவு உயர்ந்த, எந்த ஒரு துர்நாற்றமும் இல்லாத அழகான அந்த கன்னிகளை எங்களுக்கு கொடு. எங்களுக்கு அழகான பால், தேன், அந்த சொர்க்கத்தின் பால், தேன், எந்த கலப்படமும் இல்லை, அதெல்லாம் கொடு. தராவியில கேட்கிற அந்த கடைசி துவா, அதுல இதெல்லாம் வருது. சாதாரணமான துவா இல்ல, நல்லா சத்தமான ஆமீன் சொல்லலாம். ஒண்ணு பயப்படவே தேவையில்லை. யாரெல்லாம் குடுன்னு அல்லாட்ட கேட்கலாம். ஒவ்வொரு நேரமும் நம்ம துவா செய்யறோம். காலையில பஜ்ர் செய்யறோம். அல்லாஹும்ம ஜஅல்னா, அல்லாஹும்ம ஜஅல் சபாஹனா சபாஹன் முபாரக்கன். இந்த கால நேரத்தை எங்களுக்கு பரக்கத்து பொருந்தியதா. அதுல வர்றது பூரா யா அல்லாஹ் இன்னைக்கு எங்களுக்கு நல்லதா இருக்கணும், எது கெட்டது இருக்கக்கூடாது. இந்த காலை இன்று முழுவதும் எங்களுக்கு சிறப்பானதாக இருக்கணும், எங்களுடைய காரியம் வச்சு. அதான் காலையில பஜ்ர்ல கேட்கணும். எவ்வளவு அற்புதமான துவா. அசரில் கேட்கிறோம், யா அல்லாஹ் எங்களுக்கு நீண்ட ஆயுள கூட அந்த கடைசி மௌத்து வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி எங்க நாங்க இறக்கணும். இப்படி ஒவ்வொரு நேரமும் தனித்தனி துவாக்கள், அந்த துவாக்கள் அனைத்துமே நமக்காக வேண்டி கேட்கிறோம். அல்ல, அப்ப துவா என்பது அல்லாஹ் கொடுத்த பெரிய அருள்கொடை. நம்ம அத கவனக்குறைவா இருக்கிறோம். எத்தனை பேர்கள் கை மட்டும்தான் நீளுது, என்ன கேட்கிறாங்கன்னு தெரியல, நம்ம ஆமீன்னு சொல்றது இல்லை. தனியாவும் நம்ம அதிகமா எதுவும் துவா செய்யறது இல்லை. நம்முடைய சிந்தனை பூரா இங்கேயே இருக்கும். சுண்ண தொழுதுமா, நபில் தொழுதமா, சரி வீட்டுக்கு போனோம், அந்த காரியம் இருக்கு, அது இருக்கு, ஏதாவது நினைச்சிட்டு வந்திருப்போம். அந்த சிந்தனை தான் துவாவில இருக்கிறது தவிர அந்த கவனங்கள் பூரா திசை மாறி இருக்கிறது. துவா கொடுத்த, அல்லாஹ் கொடுத்த ஒரு அருள்படை, எந்த உம்மத்துக்கும் வழங்காத ஒரு சிறப்பு. நாமே நேரடியாக அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். நீ வசீலா ஸல்லல்லாஹு அலைஹி ரசூலுல்லாஹ் வசீலாவுக்கு கேட்கலாம், நல்லவர்களை வசீலாக வைத்து கேட்கலாம். இவர்களின் பொருட்டா யா அல்லாஹ் கொடு, நம்ம கேட்கிற அல்லாஹ்ட்ட. ஆனா இவர்களின் பொருட்டால் நீ கொடு. துஆவின் பலன் என்பது அல்லாஹ் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். உடனே அல்லாஹ் கொடுப்பான், கொஞ்சம் லேட்டாவும் கொடுப்பான். அவனுக்கு தெரியும் இது உடனே கொடுக்க கூடாது, இது கொடுத்தா சில விபரீதங்கள் நடக்கும். சில நேரத்துல உடனே அல்லாஹ் கொடுக்கணும், இதை உடனே கொடுக்கணும், இவனுக்கு தேவையாது. சில நேரத்துல நம்ம கேட்கக்கூடிய துவா அல்லாஹ் அங்கீகரிச்சிருவான், ஆனா அதுக்கு எந்த பலனும் இருக்காது. அதனுடைய பலன்கள் மறுமையில இருக்கும். நம்ம மறுமையில நினைப்போம், நன்மையே இல்லையே, நம்ம சொர்க்கத்துக்கு போறதுக்கு நன்மையே கம்மியா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் அந்த துவாவினுடைய நன்மையை கொடுப்பான். நீ உலகத்துல கேட்டதை நான் கொடுக்கலையே, நீ கூட கவலைப்பட்ட, வருத்தப்பட்ட, ஆனா இப்ப அதனுடைய நன்மை தான் இருக்கு. என் துவா கேட்டது போறாமே உலகத்துல இல்லாம மறுமையிலே கொடுத்துருக்கலாமே மனுஷன் சொல்லுவான். ஏன்னா அத்துணை அவ்வளவு நன்மைகள், அந்த நன்மைகள் இருந்தா சொர்க்கம் உடனே போயிருக்கேன். மறுமையிலும் அல்லாஹ் கொடுப்பான். சில துவாக்கள் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வான், நமக்கு பலன் இருக்காது, ஆனா சில ஆபத்துகளை தடுக்கும். நம்ம கேட்ட துவா நம்ம வாட்டுக்கு போயிட்டு தான் அந்த நேரம் இடிக்கிறான். நம்ம சரியாத்தான் போய்கிட்டு இருந்தோம், சும்மா நின்றோம். எத்தனை பேரை நம்ம கேளு, சும்மா தாம்பா ஒரு வாரத்துக்கு நின்றுட்டு இருந்தாரு, அவன் பாட்டுக்கு மோதி தட்டிட்டு போயிட்டான், ஆஸ்பத்திரியில இருக்காரு. எவ்வளவு நம்ம விபரீதங்கள் உலகத்துல நடக்குது. அப்ப அந்த ஆபத்துகளை நாம் கேட்ட துவாக்கள் தடுக்கும். நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோமே, ஒண்ணுமே கிடைக்கலையே. அந்த ஆபத்து நடந்து அதிலே நாம் தப்பிக்கும் பொழுதுதான் நாம் நினைப்போம், நாம் கேட்ட துவாக்கள் இதிலே பலன், அதனுடைய பலனை அல்லாஹ் இதிலே கொடுத்திருக்கிறான். உடனே கொடுத்திருந்தா இதுல நம்ம போயிருப்போம். அதே போன்று துன்பத்தில் மட்டும் நாம் துவா செய்யக்கூடாது, இன்பத்திலும் துவா செய்யணும். கவலை வந்துருச்சுன்னா உடனே துவா செய்யுது, உடனே பள்ளிக்கு வர்றது, 2 ரக்காத் தொழுகிறது, அதிகமா கேட்கிறது அல்லாஹ்ட்ட என்று. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் இன்பமாக நல்ல நிம்மதியா இருக்கான், போதுங்க அல்லாஹ் இவ்வளவு கொடுத்துருக்கிறான், ஏதோ உடல் ஓரளவுக்கு அவங்கள விட நான் நல்லா இருக்கிறேன் என்று சொல்றோமே, அந்த நேரத்திலும் அல்லாஹ் இடத்திலே துவா செய்யும். இப்ப துவா என்பது எல்லா நேரத்திலும் சரியாக செய்ய வேண்டும். நம் கண் எதிரில் இல்லாத நம்முடைய சகோதரருக்கு, நம்முடைய உற்றாருக்கு, நம்முடைய சொந்த பந்துக்களுக்கு
நாம் செய்யக்கூடிய துவா இருக்கிறத அது பெரிய நன்மை. என்ன நன்மைன்னா, நம்ம கேட்கிறோம், யாரெல்லாம் என்னுடைய சகோதரன் இது ரொம்ப உடல் நலம் இல்லாம இருக்காரு, என்னுடைய சகோதரி கஷ்டப்படுறாங்க, என்னுடைய நண்பர் ரொம்ப சிரமப்படுறாரு, அவருக்கு பரக்கத்தை கொடு, என்னுடைய சொந்த பந்துக்களில் இன்னாரெல்லாம் இங்க இப்படி இருக்கிறாங்க, என்னுடைய ஊர்ல இன்னன்னார் இப்படி இப்படி ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்றெல்லாம் நாம் கேட்கிறோம். இவங்கெல்லாம் முடியாம இல்ல, ரொம்ப முடியல, இல்லாட்டி தொலை வருவாங்க என்றெல்லாம் நாம் கேட்கிறோமே. நமது பக்கத்திலேயே துவா செய்யக்கூடிய நேரத்திலே ஒரு வானவர் இருக்கிறார். ஒரு வானவர் இருந்து அவர் நம்ம கேட்ட உடனே அவர் என்ன கேட்கிறாருன்னா, யாரெல்லாம் இவர் கண்ணுக்கு எதிராக இல்லாதவருக்காக இவர் கேட்கிறாரு, இவருக்கு பக்கத்திலே இல்லாதவருக்காக இவர் கேட்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பக்கத்துல இல்லாதவருக்கு இவர் கேட்கிறார்ல, அதை இவருக்கு கொடு அப்படின்னு வானவர் கேட்கிறார். அல்லாஹ்ட்ட என்ன கேட்கிறாருன்னா, பக்கத்துல இல்லாதவருக்கு யாருக்கும் இவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். அதனால் அவருக்கு என்ன என்ன கேட்கிறாரோ, உடல் சுகத்தை அவருக்கு கொடு, நல்ல பரக்கத்தை கொடு, உடல் நலத்தை கொடு, இன்னாருக்கு இன்னாருக்குன்னா சொல்றாருல, அதையே யாரெல்லாம் இவருக்கும் கொடு. இந்த மாணவர் துவா செய்கிறார். துவாவினுடைய பலன் எவ்வளவு சிறப்பு. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு, இப்னு உமர்னா அப்துல்லாஹ் இப்னு உமர், உமர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லா, அவங்களுடைய பணியார் நாஃபிஅ ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட ஒருத்தர் வந்தார். அவருக்கு கண் பார்வை தெரியாது. கண் பார்வை தெரியாத அவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகன்கிட்ட, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, என்னை விருந்தாளியா நீங்க ஏற்றுக்கணும், என்னைய விருந்தாளி ஏற்றுக்கீங்க அப்படிங்கிறார். அதாவது நான் விருந்தாளியா உங்களுக்கு வரல, ஒரு நேரம் சாப்பிட்டு போறேன் அப்படிங்கிறது மாதிரி, ஒரு நேரம் தங்கிட்டு போறேன். அப்ப உடனே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சரின்னு ஏத்துக்கிறாங்க. சரி வா போவோம். கண் பார்வை தெரியாதவர், பார்வையற்றவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு போறாங்க வீட்டுக்கு. வீட்டுல சாப்பாடு கொடுக்குறாங்க, அங்கேயே தங்கிடுறாரு, தங்கி தூங்குறாரு. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்போதுமே இடையில எந்திரிச்சு தஹஜ்ஜத் இதெல்லாம் தொழுவாங்க. ஃபஜ்ருக்கு முன்னாடி எந்திரிச்சு 2 ரக்காத் தொழுதாங்க. தொழுதுட்டு நல்ல சத்தமாவே துவா செஞ்சாங்க. அவர் படுத்து தூங்குறாரு. அவர் கேட்கறது மாதிரியே துவா செஞ்சாங்க. அந்த துவாவில இவரையும் சேர்த்துக்கிட்டாங்க. இவருக்கு யாரெல்லாம் பார்வையை கொடு, இவருக்கு பரக்கத்து கொடுன்னு நிறைய துவா செஞ்சாங்க. துவா செஞ்சுட்டு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு படுத்துட்டாங்க. அந்த துவா இவர் காதுல கேட்டு அவங்க படுத்தோன்னே இவரு எந்திரிச்சு 2 ரக்காத் தொழுகிறார். பார்வையற்ற இவர் விருந்தாளியாக வந்தவர் 2 ரக்காத் தொழுகிறார். தொழுது இவர் துவா செய்கிறார், எனக்காக வேண்டி துவா செஞ்சு அவருக்கு பரக்கத்து கொடு, அவருக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுன்னு துவா செய்கிறார். உடனே ஃபஜ்ருக்கு வாங்க சொல்லப்படுது. 2 பேரும் எந்திரிச்சுட்டாங்க, ஒது செய்யறாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாக்குறாங்க. இவர் வாட்டுக்கு போய் அந்த ஒளி செய்கிற இடத்துல போய் ஒளி செய்கிறார். ராத்திரி வந்தப்ப ஒளி செய்கிற இடத்தை காட்டினாங்க. இவர் ஒளி செஞ்சாரு, அதே போல படுத்தாரு, தூங்கினாரு. இடையில எந்திரிச்சு 2 ரக்காத் தொழுகிறதுக்காக அந்த இடத்துக்கு போனாரு, ஒளி செஞ்சாரு. அப்படியே பார்த்துக்கிட்டு இந்த பார்வையற்றவங்க தெரியுங்க, கொஞ்சம் அப்படியே பார்த்து தடவிட்டே போனார். இப்ப 2 பேருமே எந்திரிச்சாங்க. பதிவுடைய வாங்கி சொன்ன உடனே 2 பேருமே இவர் தடவவே இல்லை, நேரம் போறாரு. இவரும் ஒளி செய்யறாரு. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஒளி செய்யறாங்க. ஒளி செஞ்சுட்டு வந்த உடனே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, என்ன நீங்க தடவிட்டே முதல்ல போனீங்க, இப்ப நேரம் போய் ஒளி செய்றீங்க, அல்லாஹ் எனக்கு பார்வையை கொடுத்தான். அபு அப்துர் ரஹ்மான் அவர்களே, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் பேரு அப்துர் ரஹ்மான்.
அபு அப்துல் ரஹ்மான் அவர்களே, அப்துல் ரஹ்மானுடைய தந்தையே, யா அபு அப்துல் ரஹ்மான், எனக்கு பார்வை கிடைச்சிருச்சு. நீங்க கேட்ட துவாவை, நீங்க எனக்காக கேட்ட துவாவில் அல்லாஹ் எனக்கு பார்வையை கொடுத்தான். பார்வையை 2 பேரும் போறாங்க ஃபஜ்ர் தொழுகை. பிறருக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய துவா நமக்கும் பலனளிக்கும். அவருக்கு என்ன நம்ம போய் கேட்கறது? அவரு நல்ல பெரிய லெவலுக்கு போயிட்டாருன்னா நம்மளுக்கு சரியா வராது, நம்ம மதிக்கவே மாட்டாருப்பான் என்று நாம் நினைக்க கூடாது. அல்லாஹ் நமக்கும் கொடுப்பான். அந்த கொடுப்பதில் தான் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று, ஒன்று உடன் கொடுப்பான், அல்லது மறுமையில் அதனுடைய பலன் கிடைக்கும், அல்லது அதன் மூலமாக நம்முடைய ஆபத்துகள் நீங்கும். அந்த துவாவுக்கு பலன் கிடைக்காமலேயே இருக்காது. நாம் கேட்போம் மகபிரத். இந்த 10 நாட்கள் அல்லாஹ்விடத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்போம். எவ்வளவோ நாம் பாவம் செய்திருக்கிறார். அந்த பாவத்தை அல்லாஹ் மட்டுமே மன்னிக்கக்கூடியவன். அந்த மன்னிப்பு, இந்த மகபிரத்துடைய 10 நாட்கள் நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடியதை நாம் பயன்படுத்துவோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும், நம்மை போன்ற யார் யாரெல்லாம் இந்த இரவை யதாத்தாக்குகிறார்கள், தராவிய தொழுகையை தொழுகிறார், நல்ல அமல் செய்கிறார்களோ அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் இந்த உயர்வான சிறப்பான 10 நாட்களில் அவனுடைய மன்னிப்பை வழங்கி தூய்மையானவர்களாக, இஹ்லாஸானவர்களாக, அல்லாஹ்விற்கு பிரியமானவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.